காங்கிரஸ் கட்சியை யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறார்களோ, காங்கிரஸ் கட்சியை யாரெல்லாம் இழிவாக பேசுகிறார்களோ அவர்களிடம் எந்த ஒரு தயவு தாட்சரியமும் பார்ப்பதற்கு இல்லை. காங்கிரஸ் கட்சிக்கு தெரியும், எங்களை பொறுத்தமட்டிலும் காங்கிரஸ் கட்சியினுடைய தன்மானம் ரொம்ப முக்கியமானது. காங்கிரஸ் கட்சிக்காரருடைய தன்மானம் ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களை பொறுத்தமட்டிலும் ஒரு நீண்ட பதிவோ அன்னைக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தார். கூட்டணி இருக்கின்ற காங்கிரஸ் தொண்டர்களை அவமானப்படுத்துகின்ற செயலை செய்த நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சிக்காரர்களுடைய ஒவ்வொருடைய கோரிக்கையாக. அதாவது எனக்கு சீட்டு கிடைக்குது, சகோதரி ஜோதிமணிக்கு சீட்டு கிடைக்கிறதுல ராகுல் காந்தி முடிவு பண்றது, அந்த பிரச்சனையில் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனை காங்கிரஸ் தொண்டர்கள் பூத்தில் போட ஆள் இல்லை, வார்டில் நிர்வாகி இல்லைன்னு சொல்லி இந்த வன்மம் கடுமையாக எதிர்ப்போம். இந்த வன்மத்தை பொறுத்த மட்டும் நிதானமாக இதை கையாளுவோம். எங்களை பொறுத்த மட்டிலே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்கள் சொன்ன எக்ஸ் பதிவு நடவடிக்கைக்காக அவர் கேட்டிருக்கிறார். அந்த நடவடிக்கைக்காக காத்திருக்கிறோம். எல்லா தொகுதிக்கும் காங்கிரஸ் முதல்ல நின்றுருக்கு. காங்கிரசினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் அந்த வேட்பாளர் இருக்காரு. காங்கிரசினுடைய தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி பலமாக இருக்கிற தொகுதி அங்க அமைப்பு ரீதியாக அந்த தேர்தல் இது முடியட்டும். பிறகு செஷனுக்கு பார்லிமெண்ட் செஷன் இருக்கிறதுனால நான் வர முடியல. 13ஆம் தேதிக்கு அப்புறம் பிஎல்ஏ கூட்டம் அங்கே போட போறோம். தொகுதியினுடைய பிஎல்ஏ கூட்டம் அங்கே போடுவோம். போட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய பலத்தை காட்டுவோம்ல. சும்மா விட்டுட்டு போயிடும் நினைக்கிறீங்களா? சும்மா பார்த்துட்டு திரும்பி போறதுக்கு ஒன்று காங்கிரஸ்கார ஒன்றும் வந்தே மாதரம் ஜெயின்னு சொல்ற மட்டும் கிடையாது, திருப்பி அடிக்க தெரியும்.